இவரோட கரியர்லயே பிக்கஸ்ட் கான்ட்ரோவர்சி ஃபேஸ் பண்ண படம் தலைவா. தலைவா படத்தோட போஸ்டர்ல டைம் டூ லேட்னு போட்டிருந்தது. அப்போ பவர்ல இருந்த கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்ததுனால இந்த படத்தை ரூலிங் பார்ட்டி இன்டைரக்டா ரிலீஸ் ஆக விடல. ஆகஸ்ட் 9, 2013ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மத்த எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் தமிழ்நாடுல மட்டும் ரிலீஸ் ஆகல. எல்லா தியேட்டர் ஓனர்ஸையும் மிரட்டியிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர் மேல குண்டு வீசப்படும்னு. லேட்டரா விஜய் பப்ளிக்கா ஒரு வீடியோ சிஎம் இன்டைரக்டா பிரைஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் ஆகஸ்ட் 20 இந்த படத்தை ரிலீஸ் ஆக விட்டாங்க. அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியே அதர் ஸ்டேட்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால தமிழ் ராக்கர்ஸ் அண்ட் திருட்டு சீடிஸ்ல படம் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் பல பேர் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து கொண்டாடினாங்க. சர்க்கார் படத்துக்கு முன்னாடியே இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பொலிட்டிக்கலா ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. சர்க்கார் படம் மாதிரி பொலிட்டிஷியன்ஸை இந்த படத்துல டைரக்டா அட்டாக் பண்ணல. பட் அவர் டைம் டு லீட்னு போட்ட ஒரே ஒரு காரணத்தினாலேயே இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. சோ இதனாலேயே ஃபேன்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆனாங்க. அதனாலேயே ஃபேன்ஸ் சப்போர்ட்டும் இவருக்கு அதிகமாச்சு.